நான் உள்ள முங்கியிருப்பேன். மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி தீ கொடுத்தேன். ஆமாம். அது ஒரு அண்ணன் பக்கத்தில் வேறு யாருமே கிடையாது. மொத்தம் 3 பேர் இருந்தோம். ஒரு அண்ணனை கூப்பிட்டு கொளுத்துன்னு சொன்னதுக்கு, தம்பி சும்மா நீ செத்த நானா பொறுப்பு அப்படி சொல்லிட்டு போயிட்டார். ஃபஸ்ட் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டால் தான் வேலைக்கும் போக மாட்டேன். அடுத்த சினிமா கேட்டில் ஒரு வாய்ப்பு கிடச்சி போயிருக்கலாம், பக்கத்து வர போயிட்டேன். அவனுக்கு பிடிக்கல, கையினால வேர்த்துட்டு கை பிடிச்சிட்டு இருக்கான்னு கை உருவிட்டே வருது. விட்டாங்களாங்க கீழே தண்ணி சைடில் சுத்தம் தரமேதி விட்டாங்க. நான் இதுக்கு ரொம்ப பயந்துட்டேன். அவனுக்கு வந்து சென்னையில் எங்கேயா விளைச்சவன்லாம் விளைஞ்சிட்டு நீ என் ஃப்ரெண்டு நம்ப முடியலப்பா, அதை வீடியோ பண்ணி பேசியிருக்க முடியல. 2-3 வருஷம் அவன் பேசி திடீர்னு ஃபோன் பண்ணல. எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தா நீ என் ஃப்ரெண்டை நம்ப முடியலப்பா, அவன் வந்து அப்படி நினைக்காங்க. எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகிட்டு 2.2 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு அவர் நான் கிடையாது என் வாழ்க்கையிலே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். வெல்கம் டு யூடியூபர் சப்ஸ்கிரைபர். இன்றைக்கி நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம்? தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள வாழத்தூருங்க ஒரு ஊருக்கு தாங்க வந்திருக்கோம். தமிழ்நாடு மேப்பில் இல்லாத ஒரு ஊரை நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக காட்டணும்னு சொல்லி அந்த ஊருக்கார் ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பயங்கரமாக பங்கமாக பண்ணிக்கிட்டு இருக்காருங்க. அவரை தான் இந்த வீடியோ நம்ம எடுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். कितना किलोमीटर भैया? 2 किलोमीटर. ஏத்தத்திலே இறக்கத்திலே கூட்டி போறானே. எந்த ஊருக்கா கூட்டி போற? இதோட 11 கிலோமீட்டர் ஆகி போச்சியா. பேசாம வாயா, பொருள் பெருசுல அண்ணன் மாதிரி தளராம நங்கு நடந்து வா. வெல்கம் ப்ரோ. வணக்கம். இப்போ உங்க பேரு, உங்க ஃபேமிலி எத்தனை, உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேர், உங்க அப்பா அம்மா, அவங்கள பற்றி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுங்க. என்னோட பேர் வந்து பாலகிருஷ்ணன், உண்மையான பேர். நான் சேனல் வச்சுருக்கேன், 5 பாலன் வச்சுருக்கேன். நான் உண்மையான பேர் வந்து பாலகிருஷ்ணன் தான். எனக்கு கூட பிறந்தது மொத்தம் 4 அண்ணன், நான் லாஸ்ட்டு. மொத்தம் 5 ஆம்பளை. அடுத்த அப்பா பேர் வந்து பாஸ்கர், அம்மா பேர் வடுவேச்சி. என்னோடய ஊர் வந்து வாழத்தூர், தூத்துக்குடி டிஸ்ட்ரிக்ட் சாத்தன் மார்க்கோட வாழத்தூர் கிராமம் என்னோடய ஊர். படிச்சிருக்கிறது வந்து பிகாம் சிஏ, கும்படிக்கோட்டையில் ஸ்ரீ சங்கரா பகுதி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜில் படிச்சிருக்கேன், பிகாம் சிஏ. அப்பா என்ன வேலை பார்க்காங்க? அப்பா தோட்டம் வச்சுருக்காங்க, சொந்தமாக தோட்டம் வச்சுருக்காங்க. அம்மா வீட்டில் தான் இருக்காங்க. வீட்டில். சரி, இப்போ நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு காலேஜ் முடிய ஏதாச்சும் ஒரு லவ் ஸ்டோரி இருக்கலாம்? லவ்லாம் கிடையாது. சும்மா சைட்டு உண்டு, லவ்லாம் அப்படிலாம் கிடையாது. சும்மா பார்க்குறது. சும்மா லவ் இல்லை, லவ் டைம் வேஸ்ட்ண்ணே. லவ் பண்ணி வேஸ்ட்டு தான். சின்ன வயசுலேருந்து நீங்கள் இப்போ உங்களுக்கு ஒரு ஏம் ஒன்றுன்னு வச்சுருப்பீங்க. சின்ன வயசுலேருந்து நம்ம இதாகணும், அதான் இப்போ போலீஸ் ஆகணும், டாக்டர் ஆகணும், வக்கீல் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வச்சுருப்பீங்க. உங்களோட ஏம் என்ன? நம்மளோட ஏம் வந்து சினிமாவுக்கு எப்படியோ போகணும். சினிமாவுக்கு. ஆமாம், ஏமே சினிமா தான். அதனால் இது வரைக்கும் ஒரு படம் கூட பார்க்க போன கிடையாது, தேட்டருக்கே போன கிடையாது. இது வரைக்கும் நான் நடித்தா தான் போகணுன்னு ஒரு குறிக்கோளோட இருக்கேன். எப்படியா நான் நடித்தா மட்டும் தான் படம் பார்க்க போகணும், இல்லாட்டினா இப்போதைக்கு போனதே கிடையாது. இனி வாழ்க்கையில் இப்போதைக்கு போனதே கிடையாது. கண்டிப்பாக நடிப்பீங்க ப்ரோ. தேங்க்ஸ். நிறைய பேர் ஒரு ரீல்ஸ் பண்ணுவாங்க, பாட்டு சாங் வச்சு ரீல்ஸ் பண்ணுவாங்க, இல்லாட்டி ஒரு காமெடி வீடியோவாக பண்ணுவாங்க. ஆமாம் ஆமாம். நீங்கள் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மண்ணுக்குள்ளே பாஞ்சு இருக்கிறது, சீட்டை கையில் விட்டு மறுபடியும் கையில் எடுக்கிறது, உங்கள் கம்பில் நிற்கிறது, இந்த மாதிரி வீடியோ, கிணத்தை தாண்டுறது, ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஒரு வீடியோவாக, கஷ்டமான வீடியோவாக போட்டிருக்கீங்க. எதனால் போட்டிருக்கீங்க? யார் மூலிமா நீங்கள் இப்படி போடணும்னு நினச்சிங்க? ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு சீட்டு வந்து விட்டா ரிட்டன் கைக்கு வரும். அதான் ஃபஸ்ட்டு ஃபேமஸான அந்த வீடியோ. அந்த ஒரு வீடியோ அது வந்து சீட்டு ஏறுறது, லாங் ஏறுறது வந்து 69 மீட்டர் தான் ஃபஸ்ட்டு. வேர்ல்டு ரெக்கார்டு 69 மீட்டர் தான். ஓகே. என்னோட எய்ம் வந்து ஒரு கின்னஸ் எடுக்கணும் அப்படின்னு, கின்னஸ் வேர்ல்டு ரெக்கார்டு படைக்கணுன்ட்டு. சீட்டு ஏறுறது வந்து டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஸ்டார்டிங்கில் வீடியோனா யூடியூப் சேனல் வைக்க முன்னாடி அது நான் 52 மீட்டர் எறிவேன். ஃபஸ்ட் இடத்துல இருக்கிறது அமெரிக்காவில் ஒருத்தங்க இருக்காங்க, 69 மீட்டர் தான் ஹையஸ்ட்டு. நான் இப்போ வரைக்கும் 50 மீட்டர் தான் எறிவேன். சீட்டு ஏறுறது 50 மீட்டர் எறிவேன். ஒரு அதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணி அடுத்து சீட்டு ஏறுறது, ஒருத்தங்க வாயில் கேரட் வச்சு விட்டு ஏறுறது, அப்படி பலூன் போட்டு பலூன் உடைக்கிறது, அப்படி பண்ணி என்னோட எய்ம் வந்து நம்ம பண்ணால் நம்மளால் யாருமே பண்ண முடியாத நம்ம பண்ணணும். என்னோட எய்ம் வந்து என்னப்பா இது பண்ண முடியாதுப்பா நம்மளால், இவன் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது. அடுத்து 2 மாடியில் ஏறுறது, ஜன்னல் பிடிச்சி ஏறுறது,
அடுத்து 2 கயிறில் ஒரு அப்படி ஏறுறது, அடுத்து மண்ணுக்குள்ளே தலைக்கிற ஃபஸ்ட்டு மண்ணை வந்து தலைக்கிற முக்கி கால் மேலே வச்சு, அதான் ஃபஸ்ட்டு வீடியோ. அதுக்கு நிறைய பேர் திட்டினாங்க. என்னுடைய வந்து திட்டினோடனே இது ஏன்ப்பா பண்ணுறான் செத்துக்கிட்டு பிறந்த பாவம், அப்போ நம்மளுக்கு வந்து சரி அப்போ நான் திரும்ப பண்ணுவோம், திரும்ப வேறு மாதிரி பண்ணுவோம் அப்படி சொல்ல தான் நம்மளுக்கு ஒரு இதாக அப்படி அனுமதியாச்சு. இப்போ ஒருத்தங்களை பார்த்தாலும் அந்த யோசனை நமக்கு வரும். அது எப்படி உங்களுக்கு சரி நம்மளும் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்தது எப்படி? ஃபஸ்ட் டைம் பண்ண போகும்போதே நாங்கள் ஒரு 3 பேர் போனோம். அப்போ நான் ஃபஸ்ட்டு குழி தோண்டி முங்கும்போது வந்த 2 பேருமே வேண்டாண்ணே ப்ளீஸ் வேண்டாம் அப்படின்னு பயமாக இருக்குது வேண்டாம் நான் நீங்கள் கேமரா ஆன் பண்ணி நான் பார்த்துக்கிட்டேன் அப்படின்னு. என்னாலும் பிரச்சனை இல்லை, ஆனால் அவ்வளோவா ரிஸ்க்கு தான். ஆனால் எனக்கு அப்படி தெரில, அதனால இந்த மாதிரி ஆமாம் பண்ணுறேன். இவ்வளோ வீடியோ மண்ணுக்குள்ளே பஞ்சிருக்கிற வீடியோ இந்த மாதிரி பண்ணுறீங்க. இப்போ வீட்டில் பார்த்துருந்தாங்கன்னா ஏசதானே செய்வாங்க, சத்தம் போடுவாங்கல்ல இது மாதிரி மழை பண்ணாத வைக்காதன்னு. ஏன்னா வீட்டில் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு தெரியாதாண்ணா, பக்கத்து வீட்டு ஆட்கள் ஊர் உள்ள ஆட்கள் வந்து வீட்டில் கண்டிப்பாக சொல்லுவாங்க, என்னப்போ பையன் இப்படி பண்ணுறான் நீ திட்ட மாட்டியா அப்படின்னு. ஒரு எங்கள் அம்மா வந்து என்கிட்ட வந்து கேட்கும், இல்லை நீ இப்படி பண்ணியா அப்படி பண்ணியா. ஏழைனாலே எனக்கு திட்டு, மற்றபடி ஏம்பாவ ஏழை அப்படின்னாலே எனக்கு தெரிஞ்சுட்டு ஏதோ திட்டு போகிறாவ அப்படின்ட்டு. அவளை இப்படி பண்ணி அப்படி பண்ணி கேட்பாவ. நான் உடனே இல்லையே நாங்கள் பண்ணேன் அப்படிமே. உடனே சொல்லுவாங்களா சொன்னது அது எடிட்டு சும்மா அது நான் அப்படி இல்லை அப்படின்னு சொல்லி ஏமாற்றிட்டு வீட்டில் இருக்க மாட்டேன். அப்படி கேட்க ஆரம்பித்தாலும் நான் வெளியே போயிடுவேன், உடனே இப்படி திட்டு விடும் அப்படின்ட்டு. சரி வீட்டில் இப்போ அம்மா அப்பாவுக்கு அந்த காலத்தில் இருக்கனால செல்லை பற்றி எதுவுமே தெரியாது. அப்போ உங்கள் கூட பிறந்தவங்க யார் பார்த்து? ஏன்னா அண்ணன் வீட்டில் ஃபுல்லாக சப்போர்ட்டு தெரியும், எப்படி இவனுக்கு இது ஆகாது நம்பிக்கை இல்லை, எல்லாருக்குமே நம்பிக்கை ஏமால சரி என்னாலும் அவன் பார்த்துக்கிடுவான் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அண்ணன் வந்து எங்கள் அண்ணன் திட்டமிட்டாவே எல்லாருமே எங்கள் மைண்ட்டை சொல்லி திட்டுவாங்க, அவனை பார்த்து சொல்லு பண்ண சொல்லு பயமாக இருக்குது. எங்கள் அண்ணன் யாருமே வந்துட்டு அவ்வளோவா அப்படி பண்ண இப்படி பண்ணாதான் நம்மளுக்கு தனி மரியாதை வச்சுருக்கேன். எங்கள் மைண்ட்டை சொல்கிறது அவனை அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லு, பயமாக இருக்குது அப்படி வேண்டாம் இப்படி வேண்டாம் அப்படின்ட்டு. ஆனால் எங்கள் அம்மா வந்து எனக்கு காய்ச்சல் வந்தாலே ஒரு நாள் ஃபுல்லாக சாப்பிட முடியல. இப்படி நான் அடிபட்டுறதுலாம் தெரிஞ்சு ரொம்ப கஷ்டப்படுவேன். ஒரு டைம் இப்போ வாயில் வெடி வச்சுட்டு வெடிக்க வச்சுருந்தீங்க, அப்போ அந்த டைமில் நீங்கள் எப்படி வயதுக்காண்டி வாயில் ஒன்று வெடி வச்சுருக்கீங்க? அது தீபாவளி அப்படி வந்தாலே எனக்கு பயம் வந்துடுறேன். நாளைக்கு தீபாவளி இன்னைக்கு எனக்கு பயமாக இருக்கும், ஏதாவது வெடி வச்சு ஆபத்தில் வெடி பண்ணிடுவோமோ அப்படின்ட்டு. அதேமாதிரி தீபாவளி அன்றைக்கி சும்மா சரி என்னோடய வந்து ஏதாவது கஷ்டமாக பண்ணுறது அப்படியே மைண்ட் செட்டே மாறிட்டு. அதனால தான் சரி ஒரு லட்சுமடியை வாயில் வச்சுட்டு இருத்தி கடிச்சு அவ்வளோவா வெடிக்காதுன்னு ஒரு நம்பிக்கையெல்லாம் இருத்தி கடிச்சிட்டேன். பல வருஷம் இருத்தி கடிச்சேன், அது வெடிச்சிட்டு இந்த லைட் அப்படி கிழிஞ்சிட்டு கொடுத்தாங்க. இந்த இடத்துல கிழிஞ்ச உடனே ஒரு மாதிரி ஆகிட்டு வரேன், வீட்டுக்கு போகிறேன் அம்மா பார்த்துட்டாவே இல்லை என்னது அப்படின்னாவே அது சும்மா எழுது தொடச்சிட்டு நிற்கவே இல்லை. அப்போ வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் வீட்டுக்கு போனால் ரொம்ப திட்டு விழுந்துச்சு, இப்போலாம் பண்ணிகிட்டு இருக்காது நீங்கள் வேலைக்கு போ, இங்கெல்லாம் அப்படி சுற்றிட்டு இருக்காதா ஒருத்தனோட சேர்ந்து அப்படின்னு ரொம்ப திட்டினாவேன். ஏன்னா வீட்டில் வந்து ஒருத்தன் சொல்லுவாங்களா இப்படிலாம் பண்ணாதான் மாடி ஏறாதா அங்கே தலைக்குள்ள நிற்காமல் மண்ணுக்குள்ள நிற்காமல் அப்படி திட்டுவேன். நான் எங்கே மண்ணுக்குள்ள நிற்க நான் எங்கே போகிறேன்னு சொல்லிட்டு ஆனால் திரும்ப அந்த வீடியோ எடுக்க தான் போயிட்டு இருக்கேன். அந்த வீடியோ எடுக்க தான் வீட்டில் ட்ரெஸ் மாற்றி போவேன். வீட்டில் வந்து எங்கே கட்டாலும் நான் வீடியோ தான் எடுத்துகிட்டு இருப்பேன். எங்கேயாவது வீட்டில் கட்ட கிரிக்கெட் இடம் வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். கிரிக்கெட் விளாட போனால் வீட்டில் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க. இப்போ நீங்கள் குறைஞ்சபட்சம் இப்போ மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கீங்களா? எத்தனை நிமிஷம் வரைக்கும் நீங்கள் மண்ணுக்குள்ளே பதிஞ்சிருக்கீங்க? அதிகபட்சம் 3 நிமிஷம் இருந்திருக்கேன். 3 நிமிஷம் 3 நிமிஷம் மண்ணுக்குள்ளே இருந்திருக்கேன். அப்போ அந்த தண்ணிக்குள்ளே முங்கிருந்தீங்களா ட்ரம்முக்குள்ளே? அதில் எவ்வளோ நிமிஷம்? தண்ணிக்குள்ளே 1 நிமிஷம், அதுவும் 59 செகண்ட் அப்படி தான் இருந்திருக்கேன். அந்த வீடியோக்கு நம்ம தேவையான மட்டும் தண்ணிக்குள்ளே இருந்திருக்கேன். சரி மண்ணுக்குள்ளே 3 நிமிஷம் அதெல்லாம் ஈஸியாக இருந்துருவேன். மண்ணுக்குள்ளே 3 நிமிஷம் 3 நிமிஷம் இருந்துருவேன். இப்போ 3 வருஷம் அந்த அதில் 3 நிமிஷம் அந்த அந்த மண்ணுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்க. அப்போ அந்த உங்கள் மைண்டில் தோணிட்டு இருக்குது என்ன தோணிட்டு இருக்கும்? நம்ம 3 நிமிஷம் மண்ணுக்குள்ளே இருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட் உங்களுக்கு இருக்குமா? அந்த டைமில் உங்களுக்கு என்ன தோணும்? இல்லை அந்த டைம் தோணுறது வந்து தேவையில்லாத வேலை பண்ணிகிட்டு இருக்கோம், இது ரொம்ப தேவையில்லாத வேலை சரி எனர்ஜியை அப்படின்னு சொல்லிட்டு மூச்சு ரொம்ப தண்ணி நிறைய வாட்டி தண்ணீர் இருக்குது. கொஞ்சம் 2 செகண்ட் 3 செகண்ட் மிஸ் ஆனாலே அவன் க்ளோஸ் அப்படி அந்த நிலைமையிலாம் வந்துருக்கு நிறைய வாட்டி. அவனுக்கு 3 நிமிஷம் வரைக்கும் சொல்லிட்டே இருப்பான்ல. நான் சாதிக்கணும் ஏதாவது சாதிக்கணும் 4 பேர் தெரியணும். இன்னொன்று எங்கள் ஊர் வந்து யாருக்குமே தெரியாது, வாழத்தூர்னால யாருக்குமே தெரியாதுங்க. பக்கத்தூர் மேப்பில் கூட நம்ம ஊர் வாழத்தூர் போர்டுக்கு பேர் கிடையவே கிடையாது. ஏன் வந்து வாழத்தூர் எங்கே கொண்டு வரணும் அப்படின்ட்டு வாழத்தூர் பேர் வந்து எல்லா இடமும் தெரிய வைக்கணுன்ட்டு. இப்போ நிறைய பேர் இப்போ பேங்க் எங்கேயா நம்ம ஊருக்கு யாராவது போனவங்கன்னா அவங்க வந்து எழுதும்போது வாழத்தூர் எழுதுவாங்களா ரஞ்சித் பாலா ஊரா அப்படிங்கிறப்ப இப்போ ரீசெண்டாக நிறைய பேர் ஞாட்டி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஒரு நாள் ஃபஸ்ட் நாள் நம்மளும் ஒரு பையன் காலேஜ் படிக்க போனோம். ஃபஸ்ட் நாள் இன்டர்வியூ கொடுப்பாங்களா எந்த ஊர் என்ன அதுன்ட்டு. அப்போ ஒரு பையன் பேர்லாம் சொல்லிட்டு ஊர் வாழத்தூர்னு சொல்லிப்பான் போல. அந்த சார் வந்து தம்பி வாழத்தூரா அந்த ரஞ்சித் பாலா ஊரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த சாருக்கு வந்து நாகர்கோயில் ஊர், அவர் வந்து வாழத்தூர் தம்பி ரஞ்சித் பாலா ஊரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அந்த பையன் அடுத்தலாம் என்கிட்ட சொல்கிறான், என்ன அண்ணோ அவன் அந்த பையன் சின்ன பையன் தான், நம்ம ஊர் வந்து இப்போ புதுசாக வந்து படிக்கான். அண்ணோ உங்கள்கிட்ட வந்து என்ன நான் இந்த காலையில் ஃபஸ்ட் நாளே இப்போ பேர் சொல்லும்போது வாழத்தூர்னு சொன்னோன்னே தம்பி அந்த ரஞ்சித் பாலா ஊரா அப்படின்னு கேட்காவ சொன்ன நம்ம சொல்லி சந்தோஷமாக இருந்து சரி பேர் கொஞ்சமாக வருது அப்படின்ட்டு. அதுமாதிரி இப்போ ஒவ்வொரு வந்து
தமிழ்நாடு ஃபுல்லாக ஊரை கேட்டால் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆமாண்ணே. இப்போ சாத்தான்லாம் ஓரளவு எல்லாருக்கும் தெரியும். தெரியும். ஆனால் பக்கத்துல ஊர்லாம் ஓரளவு தெரியுமே தவிர வாழத்தூர்னா யாருக்குமே தெரியாது. நம்ம ஊரில் அவ்வளோ ஃபேமஸ்ன்னு எதுவுமே கிடையாதுங்க. இப்போ நம்ம ஊரில் ஃபேமஸ்னா ரஞ்சித் பாலா ஒருத்தர் இருக்கான். இப்போ வாழத்தூர்னா ரஞ்சித் பாலா பேர் சொல்லணும்னு நம்ம ஏமாது. அதனால போர்டு பக்கத்துல இருந்தே சீட்டு விட்டதெல்லாம் அங்கேருந்து உடைய முடியாது, காற்று ரொம்ப அடிக்கும். இருந்தாலுமே ஒரு 100 வாட்டியே விட்டுருப்பேன். ஏன்னா நம்ம பேர் வாழத்தூர் போர்டு தெரியணும். சீட்டு விடுறது வந்து வித்தியாசமானதா நம்ம போர்டு தெரிஞ்சா ஏன் வாழத்தூர் அப்படி அந்த பேருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பேர் இருக்கு இதுக்காண்டி. இடையில பைக்கு வண்டி ஆமாம் கையில் இருக்கு. கரெக்டு. பைக்கு அந்த இடத்துல ஏற்றவே தேவையே கிடையாது. நான் வேகங்கிறாலும் ஏற்றலாம், பஜ்ஜர் ஏற்றலாம். ஆனால் அந்த வாழத்தூர் போர்டு தெரிஞ்சுக்காண்டி மெனக்கிட்ட அந்த இடத்துல பைக் ஏற்றி கையில் ஏற்றி கையில் பண்ணலையா? உடனே கை வீங்கிச்சு. ஸ்ப்ரே எப்பவும் கையில் வச்சுப்ப முடியாங்க. எப்போ உடம்ப ஸ்கேன் பண்ண எங்கெங்கெல்லாம் அடிபட்டுருக்குன்னு ஸ்கேன் மட்டும் தெரியும். சும்மா நடந்து போகும்போது திடீர்னு கால் வலிக்கும், பார்த்தா எப்பவும் ஒரு வாட்டி அடிபட்டு எப்போ வலிக்கும், கை சுத்த முடியாது. இன்னும் டெய்லி காலையிலே கும்ஃபு கிளாஸ் போவேன் உடம்புடிக்கு 15 கிலோமீட்ரு. ஊர் எல்லோரும் தூங்கிட்டு இருப்பேன். நான் காலைல 5 மணிக்கு எழுந்துச்சி நீட்டாக ஃப்ரெஷ் ஆகிட்டு கிளாஸ் போயிட்டுருப்பேன். ஆனால் அது யாருக்குமே தெரியாது. நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு எனக்கு தான் தெரியும். எல்லோரும் அவனுக்கு என்னப்பா ஈஸியாக பண்ணுறான், அப்படி ஏமாத்திரம் இப்படி ஏமாத்திரம் போவேன். இப்போ இவ்வளோ வீடியோ பண்ணக்குள்ள அந்த வீடியோ போட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ நம்ம போடணும் அப்படிங்கிற உங்களுக்கு ஒரு மைண்ட் செட் இருக்குங்களா? எந்த மாதிரி வீடியோ பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க? என்ன வீடியோ பண்ணாலுமே என்னுடைய எய்ம் வந்து ரிஸ்கான வீடியோ தான் பண்ணணும். நான் பண்ணால் யாராலையும் பண்ண முடியாது. என்னுடைய எய்ம் வந்து அது யாரும் என்னமோ சொல்லிட்டு போட்டு நான் பண்ணால் இது பண்ண முடியாதுப்பா, இது எப்படிப்பா பண்ணலாம் அப்படி சொல்லணும். என்னுடைய எய்ம் வந்து சினிமாவுக்கு தான் ஃபுல்லாக. சினிமாக்காண்டி இப்போ நீ வீடியோ பண்ண ஃபுல்லாக சினிமாவுக்கு தான் பண்ணிகிட்டு இருக்க முடியாங்க. நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. அந்த கிரிக்கெட்டால் தான் நிறையா கிரிக்கெட்லேருந்து வெளியே வர முடியல. ஃபஸ்ட் சின்ன வயசுலேருந்தே கிரிக்கெட்டால் தான் வேலைக்கும் போக மாட்டேன். அடுத்த சினிமா கேட்டால் ஒரு வாய்ப்பு கிடச்சி போயிருக்கலாம், பக்கத்து வர போயிட்டேன். சினிமாவில் எந்த மாதிரி வாய்ப்பு? சினிமாவில் ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணாங்க, ஃபேஸ்புக்கில் மெசேஜ் பண்ணாங்க. மெசேஜ் பண்ணி ஸ்ரீ வெங்கடேஸ்வர சினிமாஸ் அந்த இதுலேருந்து நாங்கள் புதுசாக படம் எடுக்க போகிறோன்ட்டு 3 டாஸ்க் தந்தாங்க. அந்த கழுத்தை இறுக்கி கண்ணு தள்ளுற மீதி டெய்லி வியாழக்கிழமை அனுப்பி விடணும் அவங்களுக்கு ஆன்லைன் மீதி. மொத்தம் 1200 கழுத்தை துணி வச்சு நம்மளே இறுக்கி கண்ணு தள்ளுற மீது ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். அடுத்து லெக் ஓப்பன் பண்ணுவாங்களா அப்படி ஒரு ஃபோட்டோ. அடுத்து ஒரு டவரில் தொங்குற மீது ஒரு சீன். 3 சீன் டெய்லி வியாழக்கிழமை அனுப்பி விடணும். டெய்லி வியாழக்கிழமை ஒரு 10 வாரம் அனுப்பி ரொம்ப வாரம் அனுப்பி விட்டுருந்தேன். மொத்தம் 1200 பேர். அடுத்து 600. ஒவ்வொரு வியாழக்கிழமை குறைஞ்சிட்டே வரும். அடுத்து 600, அடுத்து 300, அடுத்து 150 அப்படி குறைஞ்சி லாஸ்ட்டில் 10, 10ல் 5, 5ல் 3, 3ல் நான் இருந்தேன். செலக்ட் 3, அடுத்து 3 மொத்தம் 5 பேர் அங்கே போகணும், ஆடிஷனுக்கு போகணும். ஆமாம். அடுத்து திரும்ப வியாழக்கிழமை அனுப்பி விடணும். நான் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு மதுலேருந்து ப்ராக்டிஸ் பண்ணேன். கீழே தான் பண்ணணும். நான் ஒரு மதுலேருந்து பண்ணி அவங்களுக்கு ப்ரொஃபைட்டாக கொடுக்கணுன்ட்டு ஒரு மதுலேருந்து பண்ணேன். லைட்டாக வலிக்கி விட்டு கீழே வந்து அந்த தொடரில் லைட்டாக அடிபட்டேன். அடுத்த வியாழக்கிழமை அவங்கள அனுப்பணும். இல்லை பண்ண முடியாது. அனுப்புங்க ரஞ்சித் அனுப்புங்க மெசேஜ். அவங்களுக்கு இங்கிலீஷ் ஹிந்தி மட்டும் தான் தெரியும், தமிழ் தெரியாது அவங்களுக்கு. ஒரு அனுப்புங்க ரஞ்சித்துங்காக என்ன அனுப்ப முடியாது. உடனே திரும்பவும் நான் ரீப்ளை பண்ணாமல் இருந்தேன். ஒரு என்னாச்சு கேட்டிருந்தாங்க. அப்புறம் தான் அந்த வீடியோ அனுப்பிவிட்டு இப்படி ஆகிட்டு அப்படின்னு. உடனே 10ஆம் தேதி ஆடிஷன் இருந்து பிப்ரவரி 10 இந்த 2023 பிப்ரவரி 10. உடனே எனக்காண்டி பிப்ரவரி லாஸ்ட் வரைக்கும் தூக்கி மாற்றி வச்சாங்க. அதுக்கு நான் ரெடி ஆயிடுவேன் அப்படின்ட்டு. நான் ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன், அப்பவும் முடியலை. திரும்பவும் டேட் தள்ளி போட்டு பார்த்தாங்க. அவங்களுக்கு வந்து என்னுடைய மற்ற 2 பேருமே உள்ளூர் ஆட்கள், புது ஆட்கள். நான் வந்து ஏற்கனவே வீடியோஸ் பண்ணாங்க. என்கிட்ட நிறைய திறமை அது மாதிரி இருக்கா, அப்போ இந்த மாதிரி கண்டிப்பாக எப்படி எடுத்துருங்க அப்படின்ட்டு அவங்க எவ்வளவோ ட்ரை பண்ணி பார்த்தாங்க. ஆனால் என்னால் முடியலை. அந்த இதில் மிஸ் ஆகிட்டு அப்போ எங்கேயோ போயிருப்பேன் இந்த நேரத்துக்கு. அது ஆமாம். ஹீரோ கால் எடுத்தாங்க. 25 வயசுக்குள்ள காலேஜ் படத்துக்கு ஸ்டண்ட் சம்மந்தமாக போயிருக்கலாம். கதை ஃபுல்லாக என்ன சொல்லிட்டாங்க, 4 பாட்டு ரீமிக்ஸ் பாட்டு 4 பாட்டையும் என்ன சொல்லியாச்சு. அடுத்த அமௌண்ட் எவ்வளோ, ஒரு மாதத்துக்கு 2 லட்ச ரூபா எல்லாமே சொல்லியாச்சு. வீட்டுக்கு வந்து அட்வான்ஸும் கூட தந்துட்டு, உங்கள் வீட்டிலேருந்து அட்வான்ஸ் தந்துட்டு உங்கள் அம்மா அப்பாட்ட கையெழுத்து வாங்கிட்டு தான் போவேன். ஏன்னா காசு தராமல் எல்லாமே போய் இந்த காசு நம்ம கொடுப்பாங்களாம் அங்கே இடத்துல போய் அவங்க காசு தந்து வீட்டில் வந்து கையெழுத்து உங்கள் பையனுக்கு எதாவது ஆகிட்டுனா அங்கே பொறுப்பு கிடையாது, நாங்கள் பொறுப்பு கிடையாதுன்னு வீட்டில் கையெழுத்து வாங்கிட்டு போவாங்க. எல்லாம் சொல்லியாச்சு. பக்கத்தோடு போயிட்டு கடைசி மிஸ் ஆகிட்டு. இப்போ அந்த மூமெண்ட்டை நீங்கள் எப்படி மிஸ் பண்ணுறீங்களா? இல்லை எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் எப்படி போயிடுவேன்ட்டு. அடுத்த நம்பிக்கை இருக்குது. எப்படினாலும் போயிடலாம், எனக்கு நம்பிக்கை இருக்குது, நான் போயிடுவேன்ட்டு. கிரிக்கெட்னா நீங்கள் உள்ளூர் தான் கிரிக்கெட், அதில் என்ன அவ்வளோ சந்தோஷம்? இல்லைண்ணா, அது ஒரு ஆசை. அது எப்படி அது வெளியேற முடியல. நேஷனல் அப்படிலாம் கிடையாது. உள்ளூரில் ஸ்டம்பர் பால் ஆடுறது, நம்ம ஊரில் ஃபுல்லாக ஸ்டம்பர் பால் தான் பார்த்தாங்க. பிள்ளைங்கள் ஆடுறது தான். டெய்லி காலையில் கிரிக்கெட்டுக்கும் ப்ராக்டிஸ் போடுவேன். மாடியாக பந்து தொங்க போட்டு அடிப்பாங்கல்ல, அப்படியே டெய்லி அடிப்பேன். அடுத்து கும்ஃபுக்கு எக்ஸசைஸ் ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணுறது. அடுத்து காலையிலே பைக்கில் உடம்புடி நம்ம வந்து ஒரு 12-15 கிலோமீட்டர் இருக்கணும். அங்கே போயிட்டு தான் வருவேன். காலையிலே பனிலையும் போயிட்டு தான் வருவேன். காலையிலே கும்ஃபு கிளாஸுக்கு போயிட்டு வந்து வீட்டில் வந்து மாடியில் பந்து தொங்க போட்டு அடிப்பாங்க. அது ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அடுத்த இதை வீடியோ எடுக்க நான் பையனில் ஒருத்தர் கூப்பிட்டு வீடியோ எடுத்துகிட்டு திரும்ப சாயந்தரம் கிரிக்கெட் ஆட வேண்டிட்டு ரெஸ்ட்டே கிடையாது.
ரொம்ப பாடுபட்டேன். இந்த வயசுல ரொம்ப பாடுபட்டேன். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் இவ்வளோ வீடியோ எடுத்திருப்பீங்க, ரொம்ப வீடியோ எடுத்திருக்கீங்க. அந்த வீடியோவில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச வீடியோனா அந்த வீடியோ தான் சொல்லுவேன். அப்படிங்கிற எந்த வீடியோ சொல்கிறீங்க? பிடிச்ச வீடியோனா ஒரு ட்ரம்முக்குள்ளே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நான் உள்ளே முங்கியிருப்பேன். மேலே ஃபுல்லாக தண்ணி ஊற்றி டீ கொடுத்தேன். கொடுத்தீங்க. ஆமாம். ஆமாம். அது ஒரு அண்ணன் பக்கத்தில் வேறு யாருமே கிடையாது. மொத்தம் 3 பேர் இருந்தோம். ஒரு அண்ணனை கூப்பிட்டு கொளுத்துன்னு சொன்னதுக்கு, தம்பி சும்மா நீ செத்த நானா பொறுப்பு அப்படி சொல்லிட்டு போயிட்டேன். எனக்கு கொளுத்துக்கணும் அப்படின்னதுக்கு, தம்பி சும்மா நான் வரல, என்ன வேறு ஆள் கிடையாது கொளுத்துக்கணும் அப்படின்னு. சரி கொளுத்தி போட்டு ஐயோ வேண்டாம் நான் விட்டேன். அவ்வளோ தண்ணிக்குள்ளே தான் இருந்தேன். கடைசியாக எந்திக்கும் போது வேகமாக எந்திக்கணும். மெதுவாக இருந்துச்சா முடிஞ்சு தீ நல்லா மேலே பொத்துரும். எந்திக்கும் போது வேகமாக எந்திக்கணும். சரி ட்ரம் வேறு சூடாகி ஹீட் ஆகிட்டே இருந்து நான் கொஞ்சம் நேரம் கண்ட்ரோல் பண்ணி பார்த்துட்டாங்க. வேகமாக எழுந்துட்டேன். வேகமாக எழுந்துச்சோன்னா ஒரு நான் முடியும் தண்ணியெல்லாம் போயிட்டு அந்த வீடியோ நல்ல ஃபேமஸ் ஆச்சு. அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஒரு வீடியோ பிடிச்ச வீடியோங்கிறப்ப நீங்கள் அதை தண்ணிங்களை ட்ரம்முங்களும் இங்கே இருக்க வீடியோ சொன்னீங்க. அடுத்து உங்களுக்கு இந்த வீடியோ நம்ம வாழ்க்கையே புரட்டி போடுற மாதிரி ஒரு வீடியோ, பயந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறப்போ அப்படிங்கிற வீடியோ நீங்கள் எந்த வீடியோ சொல்லுவீங்க? ஏன்னா ஒன் டைம் ஒரு பாலத்தில் தொங்கிட்டு 5 தண்டல் எடுக்கணுங்க. உடனே நான் எனக்கு ஒரே இதில் நம்பிக்கை இல்லை. கண்டிப்பாக நம்மளால் தண்டல் எடுத்துடலாம், ஆனால் மேலே எந்திரிச்சு வர முடியாது. அந்த பாலம் நல்லா ஊச்சா இருந்து எந்திரிச்சு வர முடியாது நல்லா தெரியும். பக்கத்தில் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டேன், இல்லை எந்திரிச்சு தூக்கிடலாம் கேட்டேன். நான் தூக்கிடுதே நீ போ அப்படின்ட்டான்ல. உடனே மொதல் ஒரு இதில் ஏமல் நம்பிக்கை இல்லாமல் போனதில் அந்த ஒன்று மட்டும் தான். நான் தூக்கிடட்டேன், ஈஸியாக தூக்கிடலாம் நீ போ அப்படின்ட்டான்ல. 5 தடவை எடுத்துட்டேன். எனக்கு எந்திரிக்க முடியல. அவனுக்கு பிடிக்கல. கை நல்லா வேர்த்துட்டு கை பிடிச்சிட்டு இருக்கான்னு கை உருவிட்டே வருது. விட்டாங்களாங்க கீழே தண்ணி சைடில் சுத்தம் தரமேதி விட்டாங்க. நான் இதுக்கு ரொம்ப பயந்துட்டேன். நல்லா பயந்துட்டேன். இதுக்கு நான் வாழ்க்கையில் பயந்ததே கிடையாது. அவ்வளோ எனக்கு எதுவுமே பயம் கிடையாது. முடிஞ்சோ அப்படின்ட்டு கை 2 சேர்ந்து பிடிக்கானு அவளும் கீழே வந்துடுறான்லு. பாலத்தை பிடிக்கல 2 கிலோ வலிக்கிட்டு போய்கிட்டே இருக்குது. ஒரு கடைசி 8 வர இருந்துச்சு. விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப பயம் வந்துட்டேன். செத்துட்டு சோழி முடிஞ்சு அப்படின்ட்டு கடைசியில் போய் நேர் கரையில் போய் பொத்துன்னு விழுவேன். நேர குண்டியெல்லாம் போய் அடிக்கும். பொத்து நடிச்சு அவனுக்கு வேம கீழே இறங்கி ஒரு என்னாச்சுன்னுட்டு கடைசியாக பார்த்தா பரவாயில்ல, ஒன்றும் அவ்வளோ வழிபடலை. அந்த வாழ்க்கை மறக்க முடியாத ஒரு வீடியோ. இப்போ அந்த மணப்பாடு பாலம் தான். அந்த பாலம் சைடு போனாலே எனக்கு பயமாக இருக்கும். அந்த பாலத்தை பார்த்தா எனக்கு பயமாக இருக்கும். சரி ப்ரோ, இப்போ நீங்கள் இவ்வளோ வீடியோ நீங்கள் யூடியூப் போடுவீங்க, உங்களுக்கு பிடிச்ச யூடியூபர் அப்படின்னா நீங்கள் யார் சொல்லுவீங்க? எனக்கு பிடிச்சது மைக்செல் சிட்டி தான் பிடிக்கும். அதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க மாதத்துக்கு மொத்தமாக 2 வீடியோ 3 வீடியோ கூட போடுவாங்க. போட்டாலுமே நல்லா போடுவாங்க. ரொம்ப பிடிக்கும் அவங்க வீடியோ. இப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து இந்த மாதிரி மண்ணுக்குள்ளே பயஞ்சிருக்கிறது கிணத்தாண்டு இந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்தே பண்ணீங்களா, இல்லை வீடியோ எடுக்கிறதுக்காண்டி பண்ணீங்களா? இல்லை ஸ்டார்டிங்லேருந்து ஃபுல்லாக அந்த ரிஸ்க் சம்மந்தப்பட்ட வீடியோ தான் ஸ்டார்டிங்லேருந்து அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். இனிமேல் ஃபுல்லாக அப்படி தான் பண்ணுவேன். நிறைய சொல்லுவாங்க, நீங்கள் சும்மா நடந்தாலும் நாங்கள் பார்ப்போம், சும்மா நார்மல் வீடியோ போட்டாலும் பார்ப்போம் அப்படி சொல்லுவாங்க. அப்படி சொல்கிறதெல்லாம் அப்படி கிடையாது. வியூஸே போகுதுலாம் சொல்லி நான் போட்டு பார்த்தேன். வியூஸே போகிறதில்ல. திரும்ப இந்த மண்ணில் முங்குறதோ மாடி ஏறதோ போட்டு பார்த்தா திரும்ப பழைய மீது நல்லா யூஸ் போவோம். சரி நம்மளுக்கு அப்புறம் அதை தான் பார்த்தா சரி நம்ம மாடி ஏறும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, சும்மா அப்படியே பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த மாதிரி இப்போ வீடியோ போட்டு சொன்னது யார் உங்களுடைய மோட்டிவாக சொன்னது? இந்த மாதிரி வீடியோ போட்டுல யூடியூப்பில் போட்டு இந்த மாதிரி பண்ணி சொன்னது யார்? ஃபஸ்ட்டு இந்த ஹலோ டிக்டாக் இருந்ததுல, அதுலேயே நான் நல்லா ஃபேமஸாக இருந்தேன். நான் யூடியூப் சேனல்லாம் வீடியோ பார்ப்பேன் தவிர நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண நிறைய கிடையாது. முடி விட்டதுக்கு ரெகுலராக இப்போ கிடையாது. 7 வருஷம் ஒரு கடந்து போயிட்டுருக்கேன். அந்த தம்பி அந்த ரஞ்சித் பால் நீலாம் கேட்டால் ஆமானே அப்படின்னு. நான் நேற்று 1 மணி போல் வீடியோ பார்க்க ஆரம்பிச்சாப்பா, ஃபுல்லாக ஓரளவு பார்த்து முடிக்காமல் 4 மணி நான் சாப்பிட விட்டு செய்யல நேரம் பண்ண தெரில அப்படின்னாங்க. ஒரு நாள் அப்படியானே சொல்லிட்டு சிரிச்சிட்டு இருந்தேன். தம்பி யூடியூப்பில் கிடையாதுண்ணே. யூடியூப்பா அதை அவங்க பார்த்தது ஃபேஸ்புக்கு. தம்பி யூடியூப்பில் கிடையாது, யூடியூப் கிடையாதுண்ணே அப்படின்னா. தம்பி யூடியூப் சொல்ல வை தம்பி சொன்ன கேள்வி காசு வரும் அப்படின்னாங்க. சரி சும்மா சொல்கிறாங்களே சும்மா பண்ணி வைப்போன்ட்டு நைட்டை போய் சேனல் ஓப்பன் பண்ணேன். ஓப்பன் பண்ணி 6 மாதமாக ஒரு சேனலில் 6 மாதமாக ஆகிட்டு 1000 சப்ஸ்கிரைபர் எடுத்திருந்தேன். உடனே ஒரு 4000 சப்ஸ்கிரைபர் வர டைமில் ஐபிஎல் மொபைலில் ஓடிச்சு. அதை நான் வீடியோ எடுத்து அப்லோட் பண்ணேன். நம்மளுக்கு தெரியாதுல்ல அது. அடுத்த நாள் காலையிலே பார்க்க 4000 சப்ஸ்கிரைபரும் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிட்டு. என்னென்னு தெரியாமல் எனக்கு தெரியாமல் ஊரில் ஒரு ரெண்டு போய் கேட்டேன், பாருங்கண்ணே என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு. அவர் மெயிலில் 3 மெசேஜ் வந்துருக்கு. நான் கவனிக்கல, எனக்கு தெரியாது ஸ்டார்டிங்கில். பார்த்தா ஐடி க்ளோஸ் ஆகிருக்கு. ஹாட்ஸ்டார் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஐபிஎல் நம்ம வீடியோ எடுத்து போட்டாங்கன்னா ஹாட்ஸ்டார் காப்பிரைட் ஃபுல்லாக விழுந்துருக்கு. உடனே எனக்கு வருத்தமெல்லாம் இல்லை, சந்தோஷமாக தான் இருந்து. ஏன்னா ஸ்டார்டிங்லேயே நமக்கு தெரிஞ்சிட்டுல, ஸ்டார்டிங் தப்பு தெரிஞ்சுட்டு இப்போ இந்த டைமில் இப்போ நான் 2.2 மில்லியன் வச்சுருக்கேன். இப்போ நம்ம சேனல் போனால் கஷ்டமாக இருக்குங்களா, அப்போ சந்தோஷமாக தான் இருந்து. நம்ம ஓரளவுக்கு ஆயிரும். இப்போ நமக்கு ஒரு அனுபவம் சொல்லிட்டு இப்போ வரைக்கும் அந்த ஸ்ட்ரைக்கு காப்பிரைட்டு கிளைமிங் இருந்த பாட்டு யூஸ் பண்ணுறாங்களாம் அப்படி ஆகிருந்தவரை ஸ்ட்ரைக்லாம் அப்படி ஆனது கிடையாது தெரியும்.
யூடியூப்ல போடுறது இந்த சலூன் கடை அண்ணன் தான். சலூன் கடை அவர் இப்போ அதே இப்போ அங்கே போயிட்டு இருக்காமா. இன்னைக்கு காலையோட அங்கே போயிட்டு தான் வந்தேன். இப்போ வந்து நீங்கள் வீடியோ எல்லாமே நான் செல்லில் தான் எடுத்து பண்ணுறேன், நானே எடிட் பண்ணுறேன், நானே எல்லாம் பண்ணுறேன்னு சொன்னீங்க. அப்போ வீடியோ எடுக்கிறதுக்கு யாருக்கு உங்க கூட வர்றது எல்லாம்? ஏன்னா அது வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாக ஊரில் பசங்க யார் இருந்தாலும் கொண்டு வருவான்ல பையன். வா அப்படின்னா போதும் சரிண்ணே வான்னு சொல்லிட்டு உடனே வந்துடுவான்ல. அப்போ பசங்க யார் கூட்டாலுமே நான் வருவான்ல. ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் தான் ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸில் தான் வந்தது. அடுத்த யூடியூப் ரிலேட்டிவாக ஏதாவது டவுட்டுனாலே ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கான், நம்ம பேர் சார்ஜி, அந்தோனி சார்ஜி பேர். அவனால தான் நான் ஒரு வந்த காரணமே அவனால தான். இல்லை நிறைய வாட்டி எவ்வளோ ஸ்ட்ரைக்கிங் எவ்வளோ ப்ராப்ளம் வந்து எல்லாம் போயிருப்பேன். எல்லாம் எப்போ நான் ஃபோன் பண்ணாலுமே சொல்லுப்பாளுன்னு சொல்லிட்டு உடனே ஹெல்ப் பண்ணிடுவான். எப்போனாலுமே ஹெல்ப் பண்ணுவான். ஃபோன் பண்ணிட்டு எப்போனாலும் எடுப்பான். ஒரு காரணம் வந்து அவனையும் சொல்லலாம், சார்ஜி. யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கீங்க, ஏதாச்சும் ஒரு அவார்டு உங்களுக்குன்னு நமக்கு சரி நமக்கு நம்ம பண்ணதுக்காண்டி கிடச்சிது அப்படின்னு ஏதாச்சும் உங்களுக்கு? எத்தனை வருஷம் ஆகுது? 2 வருஷம் ஆகிட்டு. 2.2 மில்லியன் சப்ஸ்கிரைப் வச்சுருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு அவார்டு நான் வாங்கினது கிடையாது என் வாழ்க்கையிலேயே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இவ்வளோ ஆகியும் 10,000 20,000 சப்ஸ்கிரைப் ஃபாலோஸ் வச்சுருக்கலாம். அப்படி இவ்வளோ அவார்டு வாங்கிட்டாங்க. ஆனால் இத்தனை மில்லியன் 22 லட்சம் இருக்குது. நான் ஒரு அவார்டு இதுக்கு வாங்கினது கிடையாது வாழ்க்கையிலே. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நிறைய வந்து என்னப்பா அவன் அவார்டுங்கிற இவன் அவார்டுங்கிற நீ வாங்கலையா பண்ணு, அவங்க வாங்கிட்டு போட்டுப்பா, நம்மளுக்கு எனக்கு தர மாட்டாங்க, நான் இப்படி பண்ணுறேன்னா எனக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவேன். இது வரைக்கும் ஒரு அவார்டு கூட வாங்கினேன். அதை நினச்சி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க? கஷ்டமாக இருக்கும், எல்லாத்துக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும். அவன் வாங்குறான் நம்மளால் வாங்க முடியலையே அப்படின்ட்டு. ஆனால் எப்படி கொடுக்காங்க என்ன அதுன்னு இது வரைக்கும் தெரில. இது வரைக்கும் ஒரு அவார்டு கூட நான் வாங்கினது கிடையாது வாழ்க்கையிலே. படிக்கிறப்பமே வீடியோ எடுத்தீங்களா? இல்லை, நான் காலேஜ் படிக்கும்போதே வீடியோ எடுப்பேன். சும்மா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் போடுவேன். அப்படி தவிர இந்த யூடியூப்பு, இன்ஸ்டா, இந்த ஃபேஸ்புக் அப்போலாம் இதெல்லாம் போட்டது கிடையாது. படித்து முடிச்சதுக்கப்புறம் தான் நான் இப்படி ஃபுல்லாக வந்து இதில் இறங்கினது. நான் படிக்கும்போதே பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக சினிமாவுக்கு தான் போகணும், வேலைக்கோ எந்த வேலைக்குமே கிடையாது. அப்போவும் பிளான் பண்ணிட்டேன், கண்டிப்பாக படித்து முடிச்சா நம்ம வேலை தான் அப்படின்ட்டு. இது வரைக்கும் எந்த வேலைக்கும் நீங்கள் போனது? இது வரைக்கும் எந்த வேலைக்கு போனது கை நீட்டி தான் சம்பளம் வாங்கினது கிடையாது. இது வரைக்கும் கை நீட்டி சம்பளம் யார்ட்டும் வாங்கினது கிடையாது. எத்தனை வயசாகுது? 22 வயசாகுது எனக்கு. கை நீட்டி யார்ட்டுமே சம்பளம் வாங்கினது கிடையாது. எந்த வேலைக்குமே போனது கிடையாது. எக்ஸாம் எழுதுறது கிடையாது. போவேன், எக்ஸாம் எழுத போவேன், ஒரு 4-5 பேர் கிடக்க முடியாங்க. ஆனால் இன்னொன்று இந்த அரியர் டைமில் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. எனி தவிர நான் வீடியோ பண்ணிகிட்டு இருந்தேன், எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. ஆனால் இப்போ எல்லாருமே எனக்கு ஃபோன் பண்ணி இன்னொன்று இது என்கிட்ட பேசாதவன்லாம் ஃபோன் பண்ணி வீடியோ கால் பண்ணுவாங்க. திடீர்னு வீடியோ கால் பண்ணுவாங்க. எதுக்கு வீடியோ கால் பண்ணுறாங்க மாட்டேன் பாலா அப்படி சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. உடனே என்ன கட் பண்ணியிருக்காங்க பார்த்து திரும்ப ஃபோன் பண்ணாங்க. அவங்களுக்கு வந்து சென்னையில் எங்கே விளைஞ்சவன்லாம் விளைஞ்சிட்டு நீ என் ஃப்ரெண்டு நம்ப முடிக்கான்லுப்பா, அதை வீடியோ பண்ணி பேசுனேன். பேசியிருக்க மாட்டான்ல, 2-3 வருஷம் அவன் பேசி திடீர்னு ஃபோன் பண்ணுவான்ல. எதுக்கு ஃபோன் பண்ணுறான்னு பார்த்தா நீ என் ஃப்ரெண்டை நம்ப முடிக்கான்லுப்பா, அவனு வந்து அப்படி நினைக்கான்ல. நம்ம கொண்டு இந்த சேனல் இருக்குப்பா அப்படின்னு வந்து சந்தோஷங்கள். அது கரெக்டு தான். காசு சம்பாதிச்சணும் இல்லையோ, ஆனால் ஆள் பழக்கம் நிறைய சம்பாதிச்சிட்டேன். இப்போ பெட்ரோல் போட போனாவே தம்பி நல்லா இருக்கியா தம்பி அப்படிம்ப, ட்ரெஸ் எடுக்க போனாவே ட்ரெஸ் எடுக்கிற ஆட்கள் எல்லாருமே, பேங்க வந்த ஆட்கள், வேலை செய்கிற ஆட்கள் எல்லாருமே கை கொடுப்பேன், பேசுவேன். நான் எந்த கடைக்கு எங்கே போனாலுமே நீ கூட்டு பேசுவேன். எனக்கு அதனால சந்தோஷமாக இருக்கும். தெரியாதவர்கள் வந்து யார் அந்த பையன், எந்த பையன் கூட்டியா ஃபோட்டோ எடுக்க அப்படி கேட்பாங்க. நம்ம எல்லாருமே என்னையும் பார்ப்பாங்க, எந்த பையன் பைக்கில் போனாவே கை நீட்டி பேசுவே, அந்த பையன் போகிறான், அந்த 5 பழம் போகிறான்ட்டு. எந்த ஸ்கூல் முன்னாடி போனாலுமே பசங்களாம் வந்து பேசுகிறாங்க. ஸ்கூல் பசங்க, சின்ன பசங்க தான் ஆடியன்ஸ் ரொம்ப. எனக்கு பெரிய பசங்க கூப்பிட்டு பேசுறதுக்கு மாச்சப்படுவாங்க, அவன்கிட்ட நம்ம ஏன் பேசணும் அப்படின்னு. ஆனால் சின்ன பிள்ளைங்க அந்த மாச்சம் கிடையாதுல்ல, உடனே வந்து பேசுகிறாங்க, ப்ரோன்னு கூப்பிட்டு பேசுகிறாங்க. அந்த நீங்கள் பேசியிருக்கீங்க? நிறைய பேர் பேசியிருக்கேன். அந்த ஒரு மூமெண்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது? சின்ன பையன் வந்து பேசுகிறப்போ மூமெண்ட் ஹாப்பினஸ் யார் சந்தோஷமாக இல்லை. சின்ன பையன் மோஸ்ட்லி சின்ன பையன் தான் ஃபுல்லாக எனக்கு ஃபேன்ஸ் அதிகம். ஃபைனலி இந்த வீடியோ நமக்கு முடிவுக்கு வந்துட்டு, வீடியோக்கு எவ்வளோக்குள்ள ஒத்துழைப்பு கொடுத்த பாலானனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்ஸ்ண்ணே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.